இப்போ உங்களுக்கு பார்த்தால் மரணத்தை வென்றாரை பற்றி சொல்கிறேன். நம்ம தினவரை பற்றி நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, உழைச்சவங்க, வாழ்க்கை தியாகம் பண்ணவங்களை பற்றி படிச்சிருக்கோம். ஆனால் அதே மாதிரி அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை எடுத்து நாடகத்துறையிலையும் நாடகத்தின் மூலமாகவும் பாட்டுகள் மூலமாகவும் மக்களுக்கு உணர்ச்சியையும் சுதந்திரம் ஊட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு விஸ்வநாத ஐயான்னு சொல்லி விஸ்வநாத பிள்ளைன்னு இருந்தார். அவர் வந்து எப்பவும் நாடகத்தில் முருகநேசம் போட்டு நடத்துவார். நடத்துகிறப்பெல்லாம் வெள்ளைக்காரனை பார்த்து வெள்ளைக்காரன் நம்மளை அடக்கி ஆடுறாங்கிறதுக்காக வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பறக்குது பாரு, வெள்ளைக்கோக்கு மல்லாக்கா பறக்குது, ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளைக்கா, காசு கண்டுக்கு சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் இழந்து பாடும்போது அவர் அந்த இடத்துலையே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்தது வெள்ளைக்காரன். அப்போ இவர் வந்து மேடையில் போய் அவர் அரெஸ்ட் பண்ணுற போகிறப்ப சொல்கிறாரு, நான் வந்து இப்போ முருகன், நான் வந்து விஸ்வநாதன் இல்லை, அதான் நீங்கள் இப்போ என்னை கைது பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அதை போய் அவங்க வந்து அதிகாரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, சரி அப்போ நாடகம் முடிஞ்சு மறுநாள் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மறுநாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் மேடையில் முருகன்லாம் பாடினாரு, இப்போ நான் விஸ்வநாதன்ல என்ன எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வரீங்க, முருகன் மேடையில் பாடினவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள மடமாற்றி விட்டுறாரு. அப்போ இவ்வளோ அப்படி ஒவ்வொரு இதுலேயும் சந்தர்ப்பத்திலையும் மக்களுக்கு ஒரு உணர்ச்சியை எழுப்பிவிட்டதில் அவர் ஒருத்தர் விஸ்வநாதன் ஒருத்தர். அதே மாதிரி உறையூரில் பிறந்த காதர் பாட்சா அப்படிங்கிற ஒரு ஆர்மோனியத்தை சிறந்த புலவர் அவர். ஒவ்வொரு நாடகத்திலும் ஆர்மோனிய வாசிகளை சிறந்தவர். பாட்டு நிறைய அழகான பாட்டுகளை பாடி மக்களுக்கு நல்ல உணர்ச்சிகரமான பாட்டுகளை பாடக்கூடியவர் அவர். அவரையும் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அதோட ஒரு குற்றத்தில் அவரை மாட்டி விட்டு அவருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. தூக்கு தண்டனை அப்படின்னா அவருக்கு தூக்கு தண்டனையில் சடையில் இருக்கும்போது தூக்கு தண்டனை நிறைய நாள் வந்தோடனே அவரை கேட்குறாங்க. எல்லாருமே தூக்கு தண்டனை பண்ணும்போது ஒரு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அவர்கிட்ட கேட்குறப்போ அவர் சொல்லுவார், நான் ரொம்ப ஆர்மோனியத்தில் ஆர்வம் உள்ளவன், பாட்டு பாடல் விருப்பம்னவன், எனக்கு ஒரு ஆர்மோனியம் பெட்டியை கொடுங்க, நான் கொஞ்சம் பாடிட்டு மரண தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படிம்பாரு. உடனே ஒரு ஆர்மோனியம் பெட்டியை கொண்டு சொல்லுவாங்க. உடனே அந்த ஆர்மோனியம் அவர் வந்து முஸ்லீம், ஆனால் அவர் பாடின பாட்டெல்லாம் முருகன் பாட்டாக பாடுறாரு. அந்த ஆர்மோனியத்தை வச்சு பாட அந்த அங்குள்ள அதிகாரிகளும் காவலாளிகளும் மெய்மறந்து அப்படியே அவர் பாட்டை கேட்டு அப்படியே முருகான்னு அவர் பாட பார்த்து அப்படியே மெய்மறந்துடுறாங்க. அப்போ அந்த தூக்கு தண்டனை அந்த சொன்ன டைமில் தூக்கு போட்டுடணும். நேரம் தவறிட்டுனா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படியே அது நேரம் தவறிடுது. உடனே பார்த்தா அது தூக்கு போட முடியலன்னு நீதிபதிகிட்ட போகுது, கேஸ் போகுது. அவர் சார் ஏன் அவர் தூக்கு தண்டனை போடலை அப்படிங்கிறப்போ, இல்லை அவர் வந்து அவர் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டாரு, அந்த பாட்டு கேட்டு நாங்கள் மெய்மறந்துட்டோம், அதனால நேரம் தவறிட்டு இன்னொரு ஆர்டர் கொடுங்க, நாங்கள் அவர் தூக்கு போட்டோங்கிறப்ப இப்படின்னு பெரிய பாட்டு பாடினா அவர் சரி அவங்க இப்போ வர சொல்லுங்க, அவரை பாட சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்மோனிய பற்றி வச்சு சாதக பற்றி தான் பாடுறாருன்னா முருகனை பற்றி தான் பாடுறாரு. அவர் பாடாங்க. அவர் அந்த ஜட்ஜு வந்து அப்படியே கண்ணீர் வடிய அந்த பாட்டுடைய இனிமையிலையும் அந்த பக்தியிலையும் அவரே மேமறந்து, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கொலை குற்றத்தை சாட்டப்பட தப்பு, இவர் நிஜமாவே அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார், இவ்வளோ இனிமையாகவும் அருமையாகவும் பாடக்கூடிய மனசு கடினமான மனசாக இருக்குது, அதனால அவனை இந்த தூக்கு தண்டனை வந்து நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு விடுதலை பண்ணி விட்டுருவார். அப்படி கடைசி நேரத்தில் தன்னுடைய பக்தியான பாட்டால் மரண தண்டனையிலிருந்து அவர் தப்பிச்சுட்டாரு. அதே மாதிரி நாடகத்து மூலம் சேலத்தில் ஒரு வள்ளி வேஷம் போட்டா கண்ணம்மாங்கிறவங்களும் அந்த ஒவ்வொரு நாடகத்திலையும் தன்னை நாட்டுக்காக பாட்டு பாடி நிறைய ஜெயில் சென்டர் போயிருக்காங்க. முதல்ல ஜெயிலுக்கு போன பெண் அப்படிங்கிறதுல அந்த கண்ணம்மாங்கிறவங்களும் ஒருத்தங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டோரியை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் சொல்கிறேன்.